ஹே எவ்ரிவன், நீங்க இன்னும் வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு வார் கீவேர்ட் யூஸ் பண்றீங்களா? அப்போ பெரிய தப்பு பண்றீங்க. பிகாஸ் வார் கீவேர்ட்ல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் வராம இருக்க டெவலப்பர்ஸ் யூஸ்ட் லெட் அண்ட் கான்ஸ்ட் இன் ரீசென்ட் டைம்ஸ். வார் கீவேர்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் பிளாக் ஸ்கோப், ஹாய்ஸ்டிங், டெம்போரல் டெட் ஜோன் இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். முன்னாடி வந்து ஸ்கோப்பிங்னு சொன்னால் நான் ஏதோ கஷ்டமான டாபிக் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாப்பிக்கே விட்டுட்டேன். பட் அந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து வாரில் என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வேரியபிளில் என்ன ப்ராப்ளம் வார் கீவேர்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ பிளாக் ஸ்கோப், ஹாய்ஸ்டிங், ரீடிக்ளரேஷன், அதுக்கப்புறமா வந்து அன்இன்டென்டட் குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இங்கே கம்பேரிசன் டேபிள் வந்து போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக நான் வந்து இதை லேர்ன் பண்ணும்போது வேறு வேறு இடத்துல ஸ்கோப்பிங் தனியாக படிக்கிற மாதிரி இருந்தது, ஹாய்ஸ்டிங் தனியாக படிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா வந்து டிக்ளரேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, லெட்டில் எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியுமான்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால தான் வந்து அட்டன் டைமில் வார் கீவேர்ட், லெட், கான்ஸ்ட் எல்லாமே இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு கேர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து பிளாக்காக அசியூம் பண்ணிங்க. பிளாக்னா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது முடியுது, இதுக்குள்ளே இருக்கிறது இது பிளாக். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து என்னென்னா இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வார் வச்சு வார் அப்படின்னு போட்டுக்கிட்டு வேரியபிள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ வேல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கால் ஆகணும் இல்லையா, அதனால் நான் வந்து சும்மா இஃப் கண்டிஷன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம இஃப், டூ, வைல் இங்கே போட்டிருக்க பாருங்கள். இதில் வேரியபிள் என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா, இது வந்து நோ பிளாக் ஸ்கோப். ஓகே, நோ பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, பிளாக் ஸ்கோப்னா வந்து லெட் அண்ட் கான்ஸ்ட் தான் பிளாக் ஸ்கோப். இது வந்து வார் கீவேர்டு வந்து நோ பிளாக் ஸ்கோப். ஓகே, அது ஏன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், வார் ஒன்லி ஆஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப், இக்னோர் பிளாக் பவுண்ட்ரிஸ். இங்கே பாருங்கள், இதுதான் மெயின், இக்னோரிங் பிளாக் பவுண்ட்ரிஸ். இஃப்பு, ஃபாரு, ஒயில் பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் போட்டிருக்கோம், இங்கே ட்ரூ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்சோல் போட்டுக்கலாம். கன்சோலில் இந்த மேலே இருக்கிற வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வேல் அப்படின்னு வருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் காப்பி பண்ணி மறுபடியும் வெளியில் போடுறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணி நான் ப்ரௌசரில் போய் பார்க்குறேன். வேல் 2 டைம் வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கேருந்து கால் ஆயிருக்கு, செகண்ட் டைம் வந்து இங்கேருந்து கால் ஆயிருக்கு. பை டீஃபால்ட்டாக நம்ம மென்டல் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிறது வெளியில் லீக் ஆகாது, லீக் ஆகக்கூடாது. ஒரு நல்ல குட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் லீக் ஆகக்கூடாது. ஓகே, பட் இங்கே லீக் ஆகுது. வார் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குள்ளே வந்து போட்டது லீக் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வார் கீவேர்டில். அதனால தான் வந்து இங்கே நோ பிளாக் ஸ்கோப். வார் கீவேர்டு வந்து நோ பிளாக் ஸ்கோப். பிளாக் ஸ்கோப்னா என்னென்னா, இந்த பிளாக்குக்குள்ளே தான் இந்த வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும், வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை வந்து வாரை வந்து லெட்டாக மாற்றுறேன். லெட்டாக மாற்றி சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது மட்டும்தான் கால் ஆகிருக்கு, வெளியில் இருக்கிறது கால் ஆகலை பாருங்கள், இது கால் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் போடுறேன், இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ சேம் இங்கே பாருங்கள் கால் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஸ்கோப். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்கோப். ஸோ வார் கீவேர்டில் பார்த்தது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, அந்த வார் வந்து லீக் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ பிளாக் ஆகலை. லெட்டும் கான்ஸ்ட்டும் பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்கோப் ஃபீச்சரில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, வார் கீவேர்டு வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்டு இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப். லெட்டும் கான்ஸ்ட்டும் வந்து பிளாக் ஸ்கோப். ஏன்னா அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், பிளாக் வெளில வராது. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வெளியில் வரக்கூடாது. ஓகேவா, லீக் ஆகக்கூடாது. உள்ளே பண்ணால் உள்ளே மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து ஹாய்ஸ்டிங். ஓகே, ஹாய்ஸ்டிங்னா என்னென்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ் டிக்ளேர்டு வித் வார் ஆர் ஹாய்ஸ்டட் டு த டாப் ஆஃப் த ஸ்கோப். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹாய்ஸ்டிங் பார்ப்போம். ஹாய்ஸ்டிங் வந்து வார் கீவேர்டு வந்து ஹாய்ஸ்ட் ஆகும். ஆமாம், ஹாய்ஸ்டிங் ஆகும். இங்கே தான் வந்து திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ். எல்லாருமே வந்து இதில் தான் வந்து நம்மளை லைக் மாற்றி கேட்பாங்க. வார் ஹாய்ஸ்ட் ஆகுமா ஆகாதா, லெட் ஹாய்ஸ்ட் ஆகுமா ஆகாதா, அப்படி லெட்டை வந்து ஹாய்ஸ்ட் ஆகினா அது எப்படி ஆகும், இந்த மாதிரி தான் நம்மளை இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாய்ஸ்டிங் பார்க்க போகிறோம். ஹாய்ஸ்டிங்கில்
வார் கீவேர்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வார் மை நேம் ஈக்குவல் டு ஓகே வேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணால் மை நேம் சேவ் பண்ணால் அப்படின்னா இங்கே வரும் வேல்னு வரும். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். வாட் இஃப் ஐ கால் திஸ் லைன் ஆன் த ஃபர்ஸ்ட் லைன்? இந்த console.log மை நேமை கால் பண்ணால் என்ன ஆகும்? சேவ் பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது அன்டிஃபைன்டு வரும். ஓகேவா? ஏன் அன்டிஃபைன்டு வருது அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து ஆயிஸ்டிங். ஆயிஸ்டிங் நம்ம என்ன பார்த்தோம் இங்கே பாருங்கள், வேரியபிள் டிக்ளேர்டு வித் வார் ஆர் ஆயிஸ்டர்ட் டு த டாப் ஆஃப் த ஸ்கோப். பேசிக்காக இது பிஹைண்ட் த சீனில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மேலே இருக்கிற கோடு வந்து பிஹைண்ட் த சீனில் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது ப்ரௌசரில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, வார் மை நேம் இது வந்து மேலே போயிடும். அதாவது வந்து நம்ம டிக்ளரேஷன் வந்து மேலே போயிடும். நினைக்கிறேன் பிஹைண்ட் த சீனில் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, இங்கே பார்த்தோம்னா இப்போ இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஓகேப்பா, வார் கீவேர்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். பட் ஆனால் அன்டிஃபைன் ஏன் வருதுன்னா, நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணல அப்படின்னா வந்து ஒரு ஆப்சண்ட்டுன்னு அர்த்தம்னு வச்சுக்கலாமே. அன்டிஃபைன்னா என்னென்னா ஆப்சண்ட். இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆனால் வேல்யூ அசைன் பண்ணல. ஓகே, அதனால் ஆப்சண்ட், அதனால் நம்மளுக்கு அன்டிஃபைன் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6th லைனில் அன்டிஃபைன் வரும், 7th லைனில் அசைன் ஆகி 8th லைனில் நேம் வரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு அன்டிஃபைன் வருது, அதுக்கப்புறமா வந்து வேல் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சேம் திங் நான் என்ன பண்ணுறேன், ஓகே இது முடிஞ்சிச்சு. வார் கீவேர்டு ஆயிஸ்ட் ஆகுமா? எஸ் ஆயிஸ்ட் ஆகும். எஸ் அன்டிஃபைன்டு வருது, நம்மளுக்கு கரெக்டாக அன்டிஃபைன்டு வருது, ஆயிஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை லெட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே லெட்டாக மாற்றிட்டேன், அந்த வார் கீவேர்டை வந்து லெட்டாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணால் போய் பார்த்தோன்னா வந்து எரர் தான் வருது, கன்சோல் எதுவுமே வரல. ஓகே, ஒரு எரர் வருது. என்ன எரர்னா வந்து cannot access மை நேம் பிஃபோர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு வருது. ஓகே, இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் இங்கே வந்து அவுட்புட் வந்து எரர் வருது, இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இது வந்து என்னென்னா லெட்டும் கான்ஸ்டும் ஆயிஸ்ட் ஆகுமானா எஸ் ஆயிஸ்ட் ஆகும். ஓகே, கீப் இன் மைண்ட், இதுதான் மெயினான இன்டர்வியூ கொஸ்டின். வாரும் ஆயிஸ்ட் ஆகும், லெட்டும் ஆயிஸ்ட் ஆகும், கான்ஸ்டும் ஆயிஸ்ட் ஆகும், மூணுமே வந்து ஆயிஸ்டிங் ஆகும். பட் லெட்டும் கான்ஸ்டும் அதாவது பிளாக் ஸ்கோப் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிஸ்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட். அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆகும், அதுதான் வந்து டெம்போரல் டெட் ஜோன். அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு நான் டீபக்கர் போட்டுக்கிறேன். ஓகே, டீபக்கர் போட்டுக்கிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே வந்து நான் டீபக்கர் போட்டேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த வாட்சில் போயிட்டு நான் வந்து மை நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணி மை நேம்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். மை நேம் என்ன வேரியபிள் போட்டிருக்குமோ அந்த வேரியபிள். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மை நேம் வந்து அன்டிஃபைன் இருக்குது பாருங்கள் ஸ்கிரிப்டில். ஓகே, நீங்கள் வந்து வார் கீவேர்டு போட்டிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் கீழே வராது. லெட்டும் கான்ஸ்டும் அதாவது பிளாக் ஸ்கோப் போட்டிங்கன்னா தான் இந்த ஸ்கிரிப்ட் கீழே வரும். ஓகே, இல்லைனா வந்து அது குளோபலில் போயிடும், அதாவது வந்து விண்டோ ஆப்ஜெக்டில் போயிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது அன்டிஃபைன் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஸ்டில் அன்டிஃபைன். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அடிச்சு நிற்கிது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அன்டிஃபைன்டு வருது, அதுக்கப்புறம் தான் எரர் அடிக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். கான்ஸ்ட்டுக்கும் லெட்டுக்கும் சிமிலர் தான். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, லெட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதில் கான்ஸ்ட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் போட்டிருக்கேன் நான், இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், போட்டால் மை நேமில் அன்டிஃபைன்னு வருது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயிஸ்ட் ஆகுது இதுவும். ஓகே, இப்போ நான் வந்து வேணால் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பாருங்கள் நாட் அவைலபிள்னு வருது. ஓகே, நாட் அவைலபிள், பட் ஆனால் ஆயிஸ்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் நேம் வந்து மை நேம் வந்து அன்டிஃபைன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சாரி, நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இஷ்யூ அடிச்சு நிற்கிது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு எனக்கு இந்த கன்சோல் வேணாம். நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபுல் ஃப்ளோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் மை நேம் வந்து அன்டிஃபைன்னு இருக்குது. ஓகே, ஓகே. இங்கே பாருங்கள் இப்போது வேல்னு வருது. இந்த லைன் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் வேல்னு அசைன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே வேல்னு பிரிண்ட் ஆகும். கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வேல்னு வந்துருச்சு, கன்சோல்லையும் வேல்னு வந்துருச்சு. ஓகே. இப்போது டெம்போரல் டெட் ஜோன்னா என்ன? ஓகே, இதுதான் வந்து மெயினான கொஸ்டின். இப்போ வந்து நம்ம கன்சோல் இந்த டெவலப்பர் டூலில் பார்த்துட்டோம். பட் இன்டர்வியூவில் இதை எப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா வந்து சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இந்த டீபக்கர் நான் எடுத்துடுறேன். இப்படி அசியூம் பண்ணிங்க, டெம்போரல் டெட் ஜோன் ஸ்டார்ட் ஹியர். ஓகே, இது ஃபுல்லாக டெம்போரல் டெட் ஜோன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்பர் 5 வரைக்கும். ஓகே. ஸோ இல்லை, நம்ம இந்த கோட்லேயே போடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரே நிமிஷம், நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டெம்போரல் டெட் ஜோன் எங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் கோட் அப்படின்னு வச்சுப்போமே. நான் கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன். ஸோ இங்கே தான் டெம்போரல் டெட் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகும். டெம்போரல் டெட் ஜோன் வந்து எங்கே முடியும் அப்படின்னா, இந்த லைனில் தான் வந்து முடியும். ஓகேவா? டெம்போரல் எண்ட் இயர் ஏன் இங்கே முடியுது அப்படின்னா வந்து இங்கே தானே நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். நம்ம வேல்யூ அசைன் பண்ணுற வரைக்கும் அது டெம்போரல் டெட் ஜோன்லேயே தான் இருக்கும். ஓகே, இங்கேயே தான் இருக்கும். இந்த வேல்யூ வேறு எங்கேயுமே போகாது. அதை தான் வந்து நம்ம இங்கே ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம இங்கே ஸ்கிரிப்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த சோர்ஸில் இங்கே ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே ஸ்கிரிப்ட் வரும், அந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெம்போரல் டெட் ஜோன். அது அங்கேயே தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. ஓகே. பட் ஆனால் வந்து அது அன்டிஃபைன்டாக தான் இருக்கும். ஓகே. அதாவது ஆஸ்டிங்காக தான் இருக்கும் அது வரைக்கும். ஓகே. ஸோ பேசிக்காக இதுதான் டெம்போரல் டெட் ஜோன். இங்கே பாருங்கள், டெம்போரல் டெட் ஜோன் இங்கேருந்து லைன் 1லேருந்து 2, 3, 4, 5, 6, 7 வரைக்குமே இது டெம்போரல் டெட் ஜோன் தான். ஏன்னா வேல்யூ அசைன் பண்ணுற வரைக்கும் அது டெம்போரல் டெட் ஜோன் தான். ஓகே, அதனால தான் வந்து இங்கே ஸ்கிரிப்டில் வந்தது. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆயிஸ்டிங் பார்த்துட்டோம். இங்கே ஆயிஸ்டிங்கில் கீ டேக்அவே என்னென்னா, வார் கீவேர்டு ஆயிஸ்ட் ஆகுமா? எஸ், ஆயிஸ்ட் ஆகும். லெட் கீவேர்டு ஆயிஸ்ட் ஆகுமா? எஸ் ஆகும். கான்ஸ்ட் ஆகுமா? ஆகும். மூணுத்துக்கும் இந்த ஆயிஸ்டிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லெட்டும் கான்ஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த டெம்போரல் டெட் ஜோன், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ரீடிக்ளரேஷன், ரீஅசைன்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரீடிக்ளரேஷன் பார்த்துடலாம். நான் இந்த கோடெலாம் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீடிக்ளரேஷன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வார் கீவேர்ட் போட்டுக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போது ரீடிக்ளரேஷனை என்னென்னா, மறுபடியும் நான் டிக்ளேர் பண்ணுறேன், வார் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கன்சோல் வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ கொடுத்து சேவ் பண்ணேன்னா வந்து ஓகே 20 நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ வார் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியுது, அதான் எஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஆமாம் பண்ண முடியுது, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. லெட் கீவேர்டில் பண்ண முடியுமா? லெட் மாற்றிக்கிறேன், இதையும் லெட்டுன்னு மாற்றிக்கிறேன். இங்கே லெட்டுன்னு போடும்போது நம்மளுக்கு இங்கேயே எடிட்டர்லேயே த்ரோ பண்ணிடுது எரர், கெனாட் ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் எக்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் டிக்ளேர் பண்ணிட்டேன் இல்லையா, ரெண்டாவது டைம் வந்து அதை டிக்ளேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து லெட்டு. ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்ட்டும் நோன் இருக்குது. இப்போ கான்ஸ்ட்டும் நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா கான்ஸ்ட் போட்டோம்னா ஸோ அதே தான், கெனாட் ரீடிக்ளரேஷன் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் எக்ஸ். ஓகே, இதுதான் வந்து ரீடிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து என்னென்னா இது வந்து ரீடிக்ளரேஷனுக்கு. நாலாவதாக நம்ம என்ன பார்க்கலான்னா ரீஅசைன்மெண்ட். ஓகே, அது பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ நான் அதே மாதிரி வார் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ போட்டுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ நான் கன்சோல் பண்ணுறேன், எக்ஸ் வேல்யூவை
இது ரீடிக்ளரேஷன்லேயே ஒர்க் ஆச்சு, ரீஅசைன்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகும். 20 இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து லெட் போட்டோம் அப்படின்னா, லெட்டை போட்டு சேவ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 20ன்னு வரும். ஓகே, இங்கே பாருங்கள், லெட்டு வந்து ரீஅசைன்மெண்ட் வேல்யூ வந்து நம்ம மாற்றிக்கலாம். லெட்டை போட்டுட்டு நம்ம லேட்டராக வந்து மாற்றிக்கலாம். அதனால் லெட்டு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம ரீடிக்ளேர் தான் பண்ண முடியாது, ரீஅசைன்மெண்ட் பண்ணலாம். ரீடிக்ளேர்னால் வந்து மறுபடியும் லெட்டுன்னு போட தான் முடியாது. இங்கே பாருங்கள், மறுபடியும் லெட்டுன்னு போட முடியாது, எரர் அடிக்கும். லெட் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா இது ரீஅசைன்மெண்ட் அதில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கான்ஸ்ட். ஓகே, இப்போ நாம் வந்து கான்ஸ்ட்டை போட்டு பார்த்தோன்னா, இப்போ நான் சேவ் பண்ணுறேன், இங்கே போய் பார்க்குறேன், இப்போ எரர் அடிக்குது. ஸோ டைப் எரர், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். அப்படின்னா என்னென்னா, இது பேசிக்காக கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் கான்ஸ்ட். ஓகே, ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 10 தான். அதை வந்து ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீஅசைன்மெண்ட்டுக்கான விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேல இந்த பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டு யூசர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு வேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். நேம் ஈக்குவல் டு நேம் கோலன் வேல். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ console.log போடலாம். இப்போ யூசரை போட்டோம் அப்படின்னா யூசர் டாட் நேம் ஓகே, யூஸ்வலாக இது வேலை வந்துடும். ஓகேவா? பட் இதை வந்து நம்ம இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ணலான்னா, இங்கே பாருங்களேன், இதை வந்து ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாதுன்னு வருது இல்லையா? இது எந்த கேஸில் ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாதுன்னா, ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல. ஆப்ஜெக்ட்டு ஆனால் அரேல நம்ம பண்ண முடியும். ஓகே, அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, யூசர் டாட் இப்படி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னா, டாட் நேம் ஈக்குவல் டு முருகன் இப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் போட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முருகன் அவுட்புட் வரும். ஓகேவா? வேல்யூ வந்து நம்ம மியூட் பண்ணலாம். ஓகே, அதை மியூட்டேஷன் சொல்லுவாங்க. மாற்றலாம். பேசிக்காக மியூட்டேஷன்னா வந்து மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அந்த எக்ஸிஸ்டிங் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது. இதை வந்து கீப் இன் மைண்ட், கான்ஸ்ட் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. எந்த கேஸில் ரீஅசைன் பண்ண முடியாதுன்னா, நம்பர்ஸ் அந்த மாதிரி கேஸில் தான் ரீஅசைன் பண்ண முடியாது. ஈக்குவல் டு போட்டு ஸ்ட்ரிங்காக போடுவோம், அப்போது மாற்ற முடியாது. ஈக்குவல் டு போட்டு நம்பராக போடுவோம். ஆப்ஜெக்ட்லேயும் அரேலையும் நம்ம மியூட்டேஷன் பண்ணலாம். ஓகே, இது ஒன்று. இது வந்து நம்ம இப்போ ஆப்ஜெக்டில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேல பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் அரே இதிலே நான் மாற்றிக்கிறேன். ஓகே, அரே போட்டுக்கிறேன். இங்கே வந்து 1,2 அப்படின்னு வச்சுப்போம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1,2ன்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரே டாட் புஷ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ வந்து புஷ் பண்ணலாம். 3ன்னு ஒரு வேல்யூ புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அரேன்னு டைப் பண்ணிப்போம் கன்சோலில். ஸோ இப்போ போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 1 2 3. ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட். 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, இந்த 3 புஷ் பண்ணதை வந்துச்சு. ஓகே, ஸோ கான்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேல மியூட்டேஷன் பண்ண முடியும். ஓகே, ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேல. அதை தவிர மீதியில் தான் பண்ண முடியாது. எந்தெந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏபிஐ கீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு ஏபிஐ கீ இருக்குது. ஏபிஐ கீ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்காக மாறவே மாறாது இல்லையா? ஏபிஐ கீலாம் வந்து மாறவே மாறாது. நான் சும்மா ஏபிசி 1 2 3 கொடுக்குறேன். இது மாறவே மாறாது. இந்த ஏபிஐ கீன்றது வந்து மாறாது. அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இங்கே பாருங்கள், லெட் யூசர் கவுண்ட். ஓகே, இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக 0 இருக்குது. இது கவுண்ட்ரு, இது வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த கேஸில் வந்து நம்ம லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லெட்டும் கான்ஸ்ட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே 4th பாயிண்ட் இருக்குது. 4th பாயிண்ட் என்னென்னா, அன்இன்டென்டட் குளோபல் வேரியபிள் இஃப் யூ forget டு டிக்ளேர் வித் வார் த வேரியபிள் பிகம் குளோபல். பேசிக்காக இது என்னென்னா,
இப்போ நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். ஓகே. மோஸ்ட்லி இன்கேஸ் டெவலப்பர்ஸ் அதை போட மறந்துடுவாங்க. இன்கேஸ் நானே நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் 10ன்னு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், விண்டோவில் போயிட்டு என்ன போட்டோம், எக்ஸ்ன்னு போட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சாரி இங்கே பாருங்கள் விண்டோ ஆப்ஜெக்டில் வந்து உட்காருது. ஓகே. நான் இங்கே எதுவுமே போடலை. ஓகே. அது வந்து அது வாரா அசீம் பண்ணிக்கிட்டு அது வந்து உட்காருது. ஸோ இதுதான் வந்து அன்இன்டெண்டட் குளோபல் வேரியபிள்ஸ். நான் வந்து இப்போது நம்ம சின்ன சின்ன ஐ மீன் 1 லைன் 2 லைன் 5 லைன் 10 லைன் எழுதும்போது இந்த பிரச்சனை வரல. இது எந்த பிரச்சனை ஃபுல்லாக எங்கே வரும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கோட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது தான் வரும். ஒரு 1000 லைன் இருக்குது, 100 லைன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நம்மளால், ஏன்னா மல்டிபிள் டெவலப்பர்ஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது அதை இந்த ப்ராப்ளம் வந்து அப்போ தான் வந்து ஒரு பெரிய லைஃப் சேவராக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. வார்க்கியோட வந்து எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ யா, கோயிங் ஃபார்வர்டில் ப்ளீஸ் யூஸ் லெட் அண்ட் கான்ஸ்ட் கீவேர்ட். இது நம்ம டைமிங்கை ரொம்ப 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 சேவ் பண்ணும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ வில் see you in the next one. Bye bye.